விஷச்சாராய மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை தேவை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி சிகிச்சையில் உள்ளவர்களை நேரில் சந்தித்து அன்புமணி ராமதாஸ் உடல்நலம் குறித்து விசாரித்தார். தொடர்ந்து உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கும் நேரில் சென்று அவர் ஆறுதல் கூறினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், விஷச்சாராயம் விற்பனை காவல்துறைக்கு தெரிந்தே நடைபெற்றிருப்பதால் சிபிசிஐடி விசாரணை என்பது வெறும் கண்துடைப்பு என விமர்சித்தார். இதில் சம்பந்தப்பட்டவர்கள் ஏதோ தினம் இந்த கள்ளச்சாராயத்தை விற்பவர்கள் மட்டும் கிடையாது. இவர்களுக்கு யார் உடந்தையாக இருக்கின்றார்கள், இவர்களுக்கு யார் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் என்று மிகப்பெரிய அரசியல் புள்ளிகள்லாம் இதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதனால்தான் எங்களுக்கு சிபிசிஐடி விசாரணையிலே அவர்கள் மீது எங்களுக்கு மரியாதை இருக்கிறது. ஆனால் அவர்கள் நேர்மையான முறையிலே விசாரிப்பார்கள் என்று எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. காரணம், இது அரசியல் புள்ளிகள், குறிப்பாக ஆளுங்கட்சியை சார்ந்த அரசியல் புள்ளிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற காரணத்தால் முழுமையான விசாரணை வராது. அதனால்தான் எங்களுடைய நோக்கம், இதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும். துறையை சார்ந்த அமைச்சர் முத்துசாமி அவர்கள், இந்த மாவட்டத்தை சார்ந்த பொறுப்பு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் இருவரும் பதவி விலக வேண்டும், இல்லது முதலமைச்சர் அவர்கள் பதவியை விலக்க வேண்டும். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு கூடுதல் நிவாரண உதவிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பெற்றோர் இருவரையோ அல்லது ஒருவரையோ இழந்து வாடும் குழந்தைகளின் பட்டப்படிப்பு வரையிலான கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணம் உள்ளிட்ட அனைத்து செலவினங்களையும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளும். பெற்றோர் இருவரையும் இழந்து ஆதரவின்றி தவிக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாவலர் பராமரிப்பு வளர அவர்கள் 18 வயது நிறைவடையும் வரை மாத பராமரிப்பு தொகையாக தலா 5000 ரூபாய் வழங்கப்படும். பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு உடனடி நிவாரண தொகையாக அவர்களின் பெயரில் தலா 5 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து நிலையான வைப்பு தொகையில் வைக்கப்படும். அவர்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தவுடன் அந்த தொகை வட்டியோடு அவர்களுக்கு வழங்கப்படும். பெற்றோர் இருவரில் ஒருவரை இழந்து வாடும் குழந்தைகளுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து வழங்கப்படும். பெற்றோர் இருவரையோ அல்லது ஒருவரையோ இழந்து வாடும் குழந்தைகளுக்கு அரசின் அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் முன்னுரிமை வழங்கப்படும். பெற்றோரை இழந்த குழந்தைகள் அவர்கள் விருப்பத்தின் பேரில் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் இல்லங்கள் மற்றும் விடுதிகளில் சேர்க்கப்படுவார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரண விவகாரத்தில் முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இவ்வளவு மையப்பகுதியில் இவ்வளவு காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர், ஏனைய அதிகாரிகள், நீதிமன்றத்துக்கு அருகில் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறும் என்று சொன்னால் இந்த ஆட்சி ராஜினாமா செய்ய வேண்டுமா வேண்டாமா? இந்த முதலமைச்சர் இதற்கு இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். அதுதான் நியாயம். திமுகவை சேர்ந்த 2 கவுன்சிலர்கள் இதற்கு உடந்தையாக இருந்தார் என்று சொல்றார்கள். அவர்களுக்கு மேலிடம் அந்த மாவட்டத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் உடந்தையாக இருந்தார் சொல்றாங்க. அதெல்லாம் விசாரிக்கவே இல்லை. காவல்துறை அதெல்லாம் விசாரிக்கவே இல்லை. இந்த அரசாங்கத்திலிருந்து எந்த செய்தியும் இல்லை. ஆனா அவருடைய கட்சிக்காரர்களை காப்பாற்றுவதிலே குறிக்கோளா இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அந்த கள்ளச்சாராயம் விற்பனை செய்த அந்த நிதியில பாத்தீங்கன்னா கதவுல இப்படித்தான் இருக்குது. ஆளுங்கட்சி சேர்ந்த போட்டோ ஒட்டி இருக்குது. கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்த மோகன்ராஜ் அரசியல் அழுத்தம் காரணமாக ஓய்வு காலத்திற்கு முன்பே விருப்ப ஓய்வு பெற்றது உறுதியாகியுள்ளது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு விளக்கம் கொடுத்து வீடியோ வெளியிட்டுள்ள முன்னாள் எஸ்பி மோகன்ராஜ், தனது மகள் மற்றும் மருமகள் பிரசவத்திற்காக அமெரிக்கா செல்ல வேண்டியிருந்ததால் முன்கூட்டியே பணி ஓய்வு பெற்றதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள எனது மகள் மற்றும் மருமகளின் பிரசவத்தை கவனித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தின் பேரில் நானும் எனது மனைவியும் அமெரிக்கா சென்றோம். அதற்காக நான் விருப்ப ஓய்வு பெற்றேன். ஆனால் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற இந்த துயர சம்பவத்தை தொடர்புபடுத்தி இந்த கள்ளச்சாராயத்துக்கு பயந்து பணி ஓய்வு பெற்றதாக
விரும்பத்தகாத உண்மைக்கு புறம்பான பொய் செய்திகளை சிலர் பரப்பி வருகிறார்கள். அதில் எந்த உண்மையும் இல்லை. நடிகர் சூர்யா வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில் ஒரே ஊரில் 50 மரணங்கள் ஏற்பட்டிருப்பது பேரிடர் காலங்களில் கூட நடக்காத துயரம் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் விஷ சாராயம் அருந்திய 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் இருப்பதாக தெரிய வருவது அச்சமூட்டுகிறது என்று கூறியுள்ள அவர், அடுத்தடுத்து நிகழும் மரணங்களும் அழுகுரலும் மனதை நடுங்க செய்வதாக வேதனை தெரிவித்துள்ளார். நீண்டகால பிரச்சினைக்கு குறுகிய கால தீர்வு என்கின்ற வழக்கமான அணுகுமுறை பலனளிக்காது என்றும், வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் என மக்கள் நம்பி வாக்களித்து மாறி மாறி ஆட்சிக்கு வரும் அரசாங்கங்களே குடிப்பழக்கத்தை ஊக்கப்படுத்தி சொந்த மக்கள் மீது நடத்தும் வன்முறையை நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். குடிப்பழக்கத்திற்கு ஆளானவர்களை மீட்க மாவட்டந்தோறும் மறுவாழ்வு மையங்களை தொடங்க வேண்டும். அரசு, அரசியல் கட்சிகள் தொலைநோக்குடன் செயல்பட்டால் மட்டுமே இதுபோன்ற அவல மரணங்களை தடுக்க முடியும் என்றும் சூர்யா குறிப்பிட்டுள்ளார். மதுவிலக்கு கொள்கையில் முதலமைச்சர் மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளை எடுப்பார் என காத்திருப்பதாகவும், இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்நாளும் காப்போம் என்றும் அறிக்கையில் சூர்யா குறிப்பிட்டுள்ளார். தனது பிறந்தநாள் கொண்டாட்டங்களை தவிர்க்க வேண்டும் என ரசிகர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் சம்பவத்தை சுட்டிக்காட்டி நடிகர் விஜய் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் கூறியுள்ளார். எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பிறந்தநாள் கொண்டாட்டங்களை தவிர்த்து கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்கள் மற்றும் சிகிச்சை பெறுவோரின் குடும்பத்தினருக்கு மருத்துவ உதவிகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட தேவையான உதவிகளை நேரில் சென்று செய்திட வேண்டும் என நடிகர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதனிடையே நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் கோட் திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும் சின்ன சின்ன கண்கள் என்கிற பாடல் அவரது பிறந்த நாளையொட்டி நாளை வெளியாகும் என படக்குழு தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் விஷச்சாராயத்தை அருந்தி உயிரிழந்த கந்தன் கடைசியாக பேசிய வீடியோ சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கருணாபுரத்திலயா குடிச்சதுல இருந்து இப்படிதான் இருக்குங்களா? என்னண்ணா பண்ணுது உங்களுக்கு? ஒண்ணுமே புரியலையா? என்ன பண்ணுது? மூச்சு வாங்குற மாதிரி இருக்குதான். என்ன சாப்பிட்டாரு? என்ன பண்ணுது? மூச்சு வாங்குற மாதிரி இருக்குதான். என்ன சாப்பிட்டாரு? காலையில ஒரு பாக்கெட் சாராயம் சாப்பிட்டுச்சு. ஒரு பாக்கெட் சாராயம் சாப்பிட்டாரா? எங்க? இங்கதான் கருணாபுரத்திலயா குடிச்சதுல இருந்து இப்படிதான் இருக்குங்களா? என்னண்ணா பண்ணுது உங்களுக்கு? ஒண்ணுமே புரியலையா? என்ன பண்ணுது? டாஸ்மாக் கடைகளில் மதுபானத்தின் விலை அதிகமாக உள்ளதால் கள்ளச்சாராயம் குடிப்பதாக சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கணேசன் தெரிவித்துள்ளார். 3 ஆண்டுகளாக கள்ளச்சாராயம் குடித்து வருவதாகவும் அவர் அதிர்ச்சி தகவல் தெரிவித்தார். காசு கம்மின்னு தான் போகும். கட்டி வேணா 100 ரூபாங்க. கட்டிங்க வேணா 100 ரூபா. இது கோட்டை பாக்கெட் வேணா 60 ரூபா. வங்கதேசத்திற்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் T20 உலகக்கோப்பையில் ஆஸ்திரேலியா புதிய சாதனை படைத்துள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் தொடர்ச்சியாக 8 போட்டிகளில் ஆஸ்திரேலியா வென்றுள்ளது. 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பையில் தொடர்ச்சியாக 4 போட்டிகளில் வெற்றி பெற்ற நிலையில் நடப்பு தொடரிலும் தொடர்ச்சியாக 4 போட்டிகளில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் தொடர்ச்சியாக 7 போட்டிகளில் வெற்றி பெற்றிருந்த இந்தியா மற்றும் இங்கிலாந்தின் சாதனையை ஆஸ்திரேலியா முறியடித்துள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்துள்ளது. தேர்தலில் போட்டியிட 64 பேர் விண்ணப்பித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்த திமுகவின் புகழேந்தி உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நிலையில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அதன்படி வேட்புமனு தாக்கல் கடந்த 14ஆம் தேதி தொடங்கியது. வேட்புமனு தாக்கல் தொடங்கிய முதல் நாளிலிருந்து சுயேட்சைகள் பலர் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். தமிழகத்தின் பிரதான கட்சிகளில் ஒன்றான அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்த நிலையில் திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இன்று பிற்பகல் 3 மணியுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்தது.
மொத்தம் 64 பேர் தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனுக்களை திரும்பப் பெற 26ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்குப்பதிவு ஜூலை 10ஆம் தேதி நடத்தப்பட்டு ஜூலை 13ஆம் தேதி தேர்தல் முடிவு வெளியாகும். திருச்சி SRM ஹோட்டல் குத்தகையை நீட்டிக்க முடியாது என்ற தமிழக அரசின் உத்தரவை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திருச்சி காஜாமலை SRM ஹோட்டலின் குத்தகை காலத்தை 20 ஆண்டுகள் நீட்டிக்க மறுத்து தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பாக ஹோட்டல் நிர்வாகம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தது. இந்த மனு மீதான விசாரணை நிறைவு பெற்ற நிலையில் மனுதாரருக்கு குறுகிய கால அவகாசம் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது என்றும் மனுவின் விவரங்களை பரிசீலிக்கவோ விவாதித்து முடிவு எடுக்கவோ வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என்றும் நீதிபதி கருத்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து குத்தகை காலத்தை நீட்டிக்க மறுத்த சுற்றுலாத்துறையின் உத்தரவு ரத்து செய்து நீதிபதி உத்தரவிட்டார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிணை அளித்த சிறப்பு நீதிமன்றத்தின் ஆணையை எதிர்த்து அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் நீண்ட முயற்சிகளுக்கு பிறகு டெல்லி சிறப்பு நீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிணை கொடுத்தது. கெஜ்ரிவாலுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு அமலாக்கத்துறை இன்னும் உரிய ஆதாரங்களை வழங்கவில்லை என்ற வாதத்தை ஏற்று பிணை ஆணையை சிறப்பு நீதிமன்றம் வழங்கியது. ஆனால் இந்த ஆணையை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்தது. பிணை மனுவின் மீது தாங்கள் வாதிட போதிய அவகாசம் வழங்கப்படவில்லை என்றும் அந்த அமைப்பு கூறியிருந்தது. இவ்வழக்கு தொடர்பான விசாரணையின் போது இருதரப்பும் காரசாரமான வாதங்களை முன்வைத்தன. முடிவில் மனு மீதான தீர்ப்பை தள்ளி வைப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். அதுவரை கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்ட பிணை நிறுத்தி வைப்பு தொடரும் என்றும் அவர்கள் விளக்கினர். இதனால் மேலும் சில நாட்கள் கெஜ்ரிவால் சிறையில் இருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கேரளாவில் காட்டு யானைகளிடமிருந்து இளைஞர்கள் நூல் இழையில் உயிர் தப்பிய வீடியோ வைரலாகி வருகிறது. கேரள மாநிலம் வயநாட்டிலிருந்து கர்நாடகா செல்லும் சாலையில் 2 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். சாலையின் இருபுறங்களிலும் புதருக்குள் யானைகள் நின்றிருந்த நிலையில் இளைஞர்கள் யானைகளை கடந்து செல்ல முயற்சித்துள்ளனர். எதிர்பாராத விதமாக யானைகள் ஆக்ரோஷமாக துரத்தி வந்ததும் இளைஞர்கள் வாகனத்தை கீழே போட்டுவிட்டு தப்பியோடினர். இதனை அங்கிருந்த வாகன ஓட்டிகள் வீடியோவாக பதிவு செய்துள்ளனர். അങ്ങനെ പോകാൻ പാടില്ല. சேலம் மாவட்டம் தலைவாசலுக்கு அருகே சாராய பாக்கெட்டுகளை விற்கும் வீடியோ வெளியாகி வைரலான நிலையில் தலைமறைவாக இருந்த சாராய வியாபாரியை காவல்துறையினர் கைது செய்தனர். தலைவாசலுக்கு அருகே மணிவிழுந்தான் சுற்றுவட்டார பகுதிகளில் இருசக்கர வாகனத்தில் வைத்து சாராய பாக்கெட்டுகள் விற்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாயின. இந்நிலையில் இந்த வீடியோ கடந்த ஏப்ரல் மாதத்தில் வெளியான வீடியோ என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி பலர் உயிரிழந்த நிலையில் தமிழகம் முழுவதும் காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சாராய விற்பனை வழக்கில் தலைமறைவாக இருந்த சிவச்சந்திரனை தலைவாசல் காவல்துறையினர் கைது செய்தனர். ஒசூரில் வெளிமாநில பதிவு எண்கள் கொண்ட 4 ஆம்னி பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. வெளிமாநில பதிவு எண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் மீதான நடவடிக்கையை தமிழக அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. மேலும் விதிகளை மீறி இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகள் சிறைப்பிடிக்கப்படும் என்றும் அரசு தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதற்கான அவகாசம் கடந்த ஜூன் 18ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் ஆங்காங்கே விதிகளை மீறி இயங்கும் ஆம்னி பேருந்துகள் வட்டார போக்குவரத்து அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக ஒசூர் மாநகராட்சி மாநில எல்லைப் பகுதியான ஜூஜுவாடி சோதனை சாவடியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் கர்நாடக மாநிலத்திலிருந்து ஒசூர் வழியாக வந்த 4 வெளிமாநில பதிவு எண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டு வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. தேர்தல் பணப்பட்டுவாடா விவகாரத்தில் MP கதிர் ஆனந்த் ஆஜரான நிலையில் வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய இருந்ததாக வேலூர் தொகுதியில் உள்ள திமுக பிரமுகர் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது. அதைத் தொடர்ந்து MP கதிர் ஆனந்த், பூஞ்சோலை சீனிவாசன், தாமோதரன் ஆகிய 3 மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்காக வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள நீதிமன்றத்தில் MP கதிர் ஆனந்த் நேரில் ஆஜரான நிலையில்
வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. பதினேழாவது ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப் கால்பந்து தொடரில் இத்தாலியை வீழ்த்தி ஸ்பெயின் அணி வெற்றி பெற்றது. பலம் பொருந்திய இரு அணிகளும் மோதிக்கொண்டதால் ஆட்டம் ஆரம்பம் முதலே அனல் பறந்தது. இரு அணிகளும் மாறி மாறி கோல் அடிக்க முயன்றன. எனினும் ஆட்டத்தின் முதல் பாதி வரை இரு அணிகளும் கோல் ஏதும் அடிக்கவில்லை. இரண்டாவது பாதியில் ஸ்பெயின் அணி 55வது நிமிடத்தில் கோல் அடித்தது. இத்தாலி அணியின் கோல் அடிக்கும் முயற்சிகளை ஸ்பெயின் வீரர்கள் தங்களது தடுப்பாட்டத்தின் மூலம் எதிர்கொண்டனர். இறுதி வரை ஸ்பெயின் அணியால் கோல் ஏதும் அடிக்க முடியாததால் 1-0 என்ற கோல் கணக்கில் இத்தாலி அணி வெற்றி பெற்றது. முன்னதாக நடந்த மற்றொரு லீக் ஆட்டத்தில் டென்மார்க், இங்கிலாந்து அணிகள் மோதின. இந்த ஆட்டத்தில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்ததால் போட்டி டிராவில் முடிந்தது. சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக பருத்தி பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. சீர்காழியில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவிற்கு மேல் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கோடை பயிரான பருத்தியில் தற்போது காய்கள் முதிர்ந்து வெடிக்க தொடங்கியிருக்கும் நிலையில் கடந்த சில நாட்களாக மாலை நேரங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் பருத்தி செடிகளில் உள்ள காய்கள் அனைத்தும் வீணாகி வருகின்றன. மேலும் வெடித்த காய்களில் உள்ள பஞ்சு நிறம் மாறியதால் வியாபாரிகள் குறைந்த விலைக்கே கொள்முதல் செய்வதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஏக்கருக்கு சுமார் 40,000 ரூபாய் செலவு செய்த நிலையில் தற்போது கடும் இழப்படைந்திருப்பதாக கவலையுடன் கூறுகின்றனர். உடனடியாக பருத்தி விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். தங்கள் மாநிலத்துக்கு உரிய நீர் விடுவிக்க ஹரியானா மாநில அரசை வலியுறுத்தி டெல்லி அமைச்சர் அதிஷி காலவரம்பற்ற உண்ணாவிரத போராட்டம் தொடங்கியுள்ளார். தலைநகர் டெல்லியில் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. அண்டை மாநிலங்களிலிருந்து தண்ணீரை பெற டெல்லி அரசு எடுத்த நடவடிக்கைக்கும் போதிய பலன் கிடைக்கவில்லை. குறிப்பாக ஹரியானா மாநிலம் தங்களுக்கு உரிய யமுனை நீர் பங்கை விடுவிக்கவில்லை என டெல்லி அரசு குற்றம் சாட்டி வருகிறது. இந்நிலையில் ஹரியானா அரசுக்கு நெருக்கடி தரும் விதமாக டெல்லி நீர்வளத்துறை அமைச்சர் அதிஷி மார்லேனா உண்ணாவிரத போராட்டம் தொடங்கியுள்ளார். இதற்கு முன்னதாக ராஜ்காட்டில் உள்ள காந்தி நினைவிடத்தில் அதிஷி மரியாதை செலுத்தினார். கடும் வெயில் காரணமாக டெல்லியில் தண்ணீர் தேவை வெகுவாக அதிகரித்து 28 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே கிராமத்தை நகராட்சியோடு இணைப்பதை கண்டித்து மனு அளிக்கச் சென்ற 300க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். செம்பூர், அம்மையப்பட்டு, சென்னாவரம் உள்ளிட்ட 5 கிராமங்களை வந்தவாசி நகராட்சியோடு இணைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இந்நிலையில் செம்பூர் கிராம மக்கள் தங்களது கிராமம் தன்னிறைவு அடைந்துள்ளதாகவும் நகராட்சியோடு இணைத்தால் 100 நாள் வேலை பறிபோகும் எனவும் கூறி எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பெருமாள் கோவில் மாட்டுச் சந்தையில் 5 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றது. காளைகள், கறவைகள், நாட்டு மாடுகள், உழவு மாடுகள், இளம் கன்றுகள் என சுமார் 2000 கால்நடைகள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டன. கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா மாநில வியாபாரிகள் அதிகமாக கறவை மாடுகளை வாங்கிச் சென்றனர். கறவை மாடுகள் 80,000 ரூபாய் வரையிலும், நாட்டு மாடுகள் ஜோடியாக 60,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டன. திருவண்ணாமலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சியதாக அதிரடி வேட்டை நடத்தியதில் 20 பேர் கைது செய்யப்பட்டனர். 97 லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி 39 பேர் உயிரிழந்த நிலையில் திருவண்ணாமலையில் அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் 10 பெண்கள் உட்பட 20 பேர் கள்ளச்சாராயம் விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. 21 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. திருவண்ணாமலை, செங்கம், தண்டராம்பட்டு, கலசப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 20 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு சார் பதிவாளர் காரை லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினரை மடக்கி சோதனையிட்டதில் 11 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. பள்ளிப்பட்டு சார் பதிவாளர் அலுவலகத்தில் இடைத்தரகர்கள் உதவியோடு அலுவலக பணியாளர்கள் லஞ்சம் பெறுவதாக புகார்கள் வந்தன. சார் பதிவாளர் மோகன்ராஜ் சென்ற காரை மடக்கி சோதனையிட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கட்டுக்கட்டாக பணத்தை கைப்பற்றினர். இந்த பணத்திற்கான முறையான ஆவணங்களை கேட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி அருகே தடை செய்யப்பட்ட 2475 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. அல்லிநகரம் பகுதியில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த ஆம்னி பேருந்தை நிறுத்தி சோதனையிட்டதில்
20,000 ரூபாய் மதிப்புள்ள புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். புகையிலை பொருட்களை விற்க பயன்படுத்திய 2 கார்களையும் பறிமுதல் செய்தனர். கடத்தலில் ஈடுபட்ட ரங்கராஜ் என்பவரை கைது செய்தனர். ஈரோட்டில் 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை மோசடியாக கிரயம் செய்தது தொடர்பாக போலியாக வாழ்நாள் சான்றிதழ் வழங்கிய மருத்துவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். செங்கோடம்பாளையத்தைச் சேர்ந்த ரத்தினசாமி என்பவருக்கு சொந்தமான 95 சென்ட் நிலத்திற்கு போலியாக வாழ்நாள் சான்றிதழ் கொடுத்து வேறு நபர்களுக்கு கிரயம் செய்தது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து ரத்தினசாமி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அளித்த புகாரின் பேரில் ஏற்கனவே 3 பேரை கைது செய்திருந்தனர். இந்நிலையில் போலியாக வாழ்நாள் சான்றிதழ் வழங்கிய மருத்துவர் பாலசுப்ரமணியம் என்பவரை மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் லால்குடியில் போதை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி பலர் உயிரிழந்திருக்கும் நிலையில் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நகராட்சி சார்பில் பேரணி நடத்தப்பட்டது. போதைப் பொருட்களால் ஏற்படும் விளைவுகள் என்ன என்பதை விளக்கும் வகையில் பதாகைகளை ஏந்தியவாறு மாநகர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஈரோடு அருகே பிரசவத்துக்காக ஆம்புலன்ஸில் அழைத்துச் செல்லப்பட்ட பெண்ணுக்கு செல்லும் வழியிலேயே அழகான பெண் குழந்தை பிறந்தது. அந்தியூரில் வசிக்கும் சுகன்யா பிரசவத்துக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு இருதய பிரச்சினைகள் இருந்த நிலையில் பெருந்துறையில் உள்ள மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் அழைத்துச் சென்றுள்ளனர். செல்லும் வழியிலேயே பிரசவ வலி அதிகமாகி குழந்தை பிறந்துள்ளது. இதையடுத்து தாய் சேய் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். நூற்றெட்டு வைணவ தலங்களில் முதன்மையானது என்று அழைக்கப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் ஆணி திருமஞ்சனம் நடைபெற்றது. காவிரி ஆற்றில் இருந்து தங்கக்குடம் மற்றும் வெள்ளிக்குடங்களில் திருமஞ்சனம் எனப்படும் புனித நீர் எடுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து புனித நீர் கோயில் யானை ஆண்டாள் மீது ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. மேள தாளங்களோடு புறப்பட்ட ஊர்வலம் சித்திரை வீதிகளின் வழியாக கோயிலை சென்றடைந்தது. இதனைத் தொடர்ந்து மூலவருக்கு திருமஞ்சனம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கீழே